அனிதா ஃப்ரம் மேட்டுப்பாளையம்ங்க. நான் வந்து நான் ஈவினிங் அண்ட் நைட் ரொட்டீன் பார்க்குறோம். சரி பூஞ்செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடிக்கிற வெயிலுக்கு பூஞ்செடிலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நல்லா வாடிருச்சு. அதனால வந்து செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம். நான் நெறைய பிளானட்லாம் வைக்கலாங்க. கொஞ்சமா சும்மா வச்சிருக்கேன். எனக்கு இந்த பிளானட்லாம் அதிகமா புடிக்காது. வச்சு வளர்க்குறதுல எனக்கு சுத்தமா புடிக்காது. குட்டீஸ் வந்து இதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்குனாங்க. அதனால அவங்க தண்ணி ஊத்த மாட்டாங்க. நான் அத ஊத்தி மெயின்டெயின் பண்ணி வச்சுருவேன். இந்த இந்த ரோஜா செடி இதெல்லாம் வந்து இந்த வெயில் காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் பூக்கும் எல்லாம் கருகிருச்சு. அப்ப இந்த மேட்டுப்பாளையத்துல எவ்வளோ வெயில் இருக்கும்னு மட்டும் நீங்க கொஞ்சம் பாருங்க. இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோல வாங்குனேங்க. ரூ. 250 சொல்லிட்டு ஒரு 4 அணா வாங்குனேன். அது நல்லா வளர்ந்துருச்சு. அது எங்க ஈவினிங் நைட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா பாத்திரம்லாம் எடுத்து கழுவி எடுத்து எல்லாம் அடுக்கி வைக்க வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. அ எல்லா டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டீஸ் 2 பேருக்குமே நைட்டு டிஃபன் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. அப்புறம் நெறைய பாத்திரம்லாம் கழுக வேண்டிய ஒர்க் இருந்துது. அது எல்லாமே கழுகி முடிச்சதுக்கு அப்புறமா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு டிஃபன் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நைட் இன்னைக்கு டிஃபனுக்கு வந்து உடைச்சு ஊத்துன முட்டை குருமாவும், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கோதும மாவு தோசைங்க. சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். இவங்க 2 பேருக்கும் வந்து சப்பாத்திய விட தோசை ரொம்ப புடிக்கும். இந்த குழம்பு பிடிக்கும். இன்னைக்கு குட்டீஸ் வந்து கேட்டாங்க, "எம்மா எங்களுக்கு இந்த மாரி வச்சு குடுங்க." அது நான் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு நானுமே இத பண்றதில்ல. அதனால வந்து ஓகே அத ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்க. இந்த ஏரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வெஜிடபிள்லாம் ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்கும். நம்ம ஏரியாவுல வெஜிடபிள்லாம் நீங்க ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கிக்கலாம். மேட்டுப்பாளையத்த பொறுத்தவரைக்கும் நீங்க அ சாப்பாடெல்லாம் வெஜிடபிள் வச்சே சாப்பிட்டுக்கலாங்க. அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டா வெஜிடபிள் வந்து இங்க வந்து கிடைக்கும். எனி வெஜிடபிள் இங்க வந்து கிடைக்குங்க. நான் வந்து ஆஷிர்வாத் மாவு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அ அப்பப்போ வே நம்ம ரேஷன் கடையில கிடைக்கும் இல்லைங்களா? கோதுமை மாவு. அந்த கோதும மாவு கோதுமையும் வாங்கி அரைச்சு வச்சிருப்பேன். இப்ப அது வந்து கிடைக்கிறதில்ல. ரேஷன்ல வந்து கிடைக்கிறதில்ல. அது காய வச்சு கழுகி பக்கத்திலேயே மில் இருக்கு. அதுல அரைச்சு வச்சோம்னா நல்லா இருக்கும். அந்த மாவு சூப்பரா இருக்குங்க. குட்டீஸ் என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். 2 பேருமே ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க. சைட் பை நம்ம வந்து சமைச்சுட்டு இருந்தாலும் குட்டீஸ் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம வந்து பார்க்கணும் இல்லையா? அதனால வந்து பார்த்தேன் 2 பேருமே ஹோம் ஒர்க் எழுதிட்டு பிஸியா இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே இப்போ ஃபோன்ல வரனால, ஃபோன்லயே ஹோம் ஒர்க் இது எல்லாமே குடுத்துருவாங்க. நம்மள எந்த டிஸ்டர்பும் கிடையாது. ஹோம் ஒர்க் எழுதிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் வாங்கிருவேன். நம்மளோட முட்டை குருமாவும் இப்ப ரெடி ஆயிருச்சுங்க. அப்புறம் தோசைய ஊத்திரலாம். 2 பேருக்குமே பசி எடுத்துருச்சுன்னு சொல்ட்டாங்க. அ சீக்கிரமா எங்க வீட்லலாம் ஒரு 7:30க்கெல்லாம் சாப்ட்டுருவாங்க. 7:30க்கு மேலலாம் இங்க யாருமே அதிகமா சாப்பிட மாட்டாங்க. அதோட எங்க டின்னர் வந்து நாங்க குளோஸ் பண்ணிருவோங்க எங்க வீட்ல வந்து. இது இந்த முட்டை கிரேவியோட ரெசிபி வந்து நான் வந்து தனியா உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவா அப்லோட் பண்றேன். என்னோட சேனல் வந்து புது சேனல். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க் யூ.